2025 IPL கோப்பை இந்த முறை கண்டிப்பாக வெல்லப் போவது மும்பை அணிதான் காட்டமாக கூறியிருக்கிறார் ஹர்பஜன் சிங். 17 முறை IPL விளையாடி இருக்கிறார்கள் RCB அணி. ஆனா இதுவரை சாம்பியனாவே ஆகல. அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதற்கான விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறாரு எக்ஸ் வீரர் சதாப் ஜக்காத்தி. இந்தியாவில் விளையாடும் போதுதான் 5வது இடத்துல இறங்கி அசிங்கப்படுத்தினீங்க. தற்பொழுது டெல்லி அணியிலையும் அதே நிலையில் இருக்கிறார் KL ராகுல். 2023 IPL ஜடேஜாவுக்கு வீசின கடைசி 2 பால் மூலமா என் வாழ்க்கையோட நிலைமையே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு நொந்து போய் சொல்லி இருக்கிறார் மோகித் சர்மா. ஒரு இன்டர்வியூல நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இது மட்டுமே சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் தோனி அவர்கள். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல பார்ப்போம். 2025 IPL சீசனுக்கான போட்டிகள் இந்த ஆண்டுல சில நாட்கள்ல தொடங்க உள்ளது. இதற்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் நடந்து எல்லா பிளேயர்களையும் ரீடைன் பண்றது, காசு கொடுத்து வாங்குறது எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குறிப்பிட்டு மும்பை அணி தான் இந்த வாட்டி கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? போன முறை 14 போட்டிகள்ல 4 போட்டிகளில் மட்டும் வெற்றி அடைந்தார்கள். அதுல தோல்வி அடைவதற்கான மிக முக்கிய காரணம் கேப்டன்ஷிப் மாற்றியது. இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா பாதி பேருக்கு பிடிக்கல, பாதி பேருக்கு ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்துல அணியில எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடினார்கள்னா கிடையாது. ஆகையினாலதான் 4 போட்டிகள்ல வெற்றி பெற்று கடைசி இடத்துல போனாங்க. பலவீனமாக இருந்த அணி கூட மும்பைக்கு முன்னாலதான் இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி போட்டிகள்ல ஓவர் வீசுவதற்கு கூட அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டார் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா. ஆகையினால இப்ப தொடக்க மேட்சுகள்ல அவர் விளையாட மாட்டார் சொன்ன உடனே இப்ப கேப்டன்ஷிப் யார் ஏற்பான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ரோஹித் சர்மா முன்னாடி கேப்டனா இருந்தாரு, அவர் மறுபடியும் கேப்டனா எடுத்துப்பாரா? இல்ல ஸ்கை அவர்கள் T20க்கு இந்திய அணிக்கு கேப்டனா இருக்கிறார், அவர் எடுத்துப்பாரா? இந்த இடத்துல பும்ரா இருந்திருந்தா கூட அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சாண்டனரும் இருக்கிறாரு. நியூசிலாந்து அணியினுடைய மிகச்சிறந்த கேப்டன் இந்த சாண்டனர் தான். அவரும் கேப்டன் பதவி வருவதற்கு சான்ஸ் இருக்குது. இதுல யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனா இது முக்கியம் இல்ல. ஏன் மும்பை அணி வெற்றி பெறும் சொல்லிட்டு ஹர்பஜன் சிங் சொன்னார்னா, போன வாட்டி பேட்டிங் லைனப் நன்றாகவே இருந்தது, போலிங் லைனப்பும் நல்லாவே இருந்தது. ஆனா ஏன் ஜெயிக்க முடியல? அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டனா வகிச்சாரு ஹார்திக் பாண்டியா. அப்போது ஜெயித்த அவர் ஏன் இங்க மட்டும் ஜெயிக்க முடியல? காரணம் ஒற்றுமை கிடையாது. அந்த அணியில சிறப்பா வழி நடத்தி ஒற்றுமையுடன் அந்த கப்பையே அடுக்கி வச்சாரு. 2வது வாட்டி ஃபைனல் வரைக்கும் போக வச்சாரு. அப்படி இருக்கிற தருணத்துல இந்த இடத்துல மட்டும் அவரால் ஏன் சரியா செயல்பட முடியலன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த இடத்துல யாருமே செயல்படல. ஆனா அந்த நிலைமை இப்பொழுது கிடையாது. அவர் எப்போ T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரோ அப்பவே நிலைமை மாறி போனது. ஏன்னா ஆடியன்ஸ் கூட இங்க அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. அவர் உள்ள வந்தாலே அவருக்கு எதிர்ப்பாக நிறைய குரல் எழுப்பி அசிங்கமா திட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்பொழுது அந்த நிலைமையே மாறிவிட்டது. தன் திறமையால் அந்த நிலைமையை மாற்றி விட்டார். டைவர்ஸ் ஆச்சு, அந்த சோகத்திலிருந்து கூட மீண்டு எழுந்து விட்டார். இப்ப திறமையின் பால் மக்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கிறார். இந்த கேப்டன்ஷிப்பை ரோஹித் சர்மாவும் ஏற்றிருக்கிறார். இப்ப டீமே ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையுமே வெல்வாங்க. இந்த பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்கா இருக்குது, போலிங் லைனப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. வான்கடே மைதானத்துல ஸ்பின் அதிகமாக செயல்படும் என்ற காரணத்தினால சாண்டனர் வேற உள்ள இருக்கிறாரு, கரண் சர்மா வேற உள்ள இருக்கிறாரு. இப்படி இருக்கிற தருணத்துல இப்ப இருக்கிறதுல மும்பை அணி மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த சீசன்ல இந்த 2025ல IPL கோப்பையை கண்டிப்பாக மும்பை தான் வெல்லும் அடித்து கூறி இருக்கிறார் ஹர்பஜன் சிங். ஒரு அணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஒருத்தர் அவ்வளவு கம்பீரமா சொல்றாரு ஹர்பஜன் சிங். ஆனா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நடந்திருக்கு? RCB 17 வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க இந்த IPLல. அதே மாதிரி ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா RCBக்கு அதிகமாகவே உள்ளது. இருக்கிற IPL டீமுகளை விட அதிகமாக வச்சிருக்கிற ஒரே அணி RCB தான் ஃபேன் பேஸ. ஆனா ஜெயிச்சது கிடையாது. அதே மாதிரி மிகச்சிறந்த வீரர்கள்லாம் ஒவ்வொரு சீசன்லயும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்திருந்தா அவங்களால கப்பை அடிக்க முடியலையே. இதற்கான காரணம் என்ன? சதாப் ஜக்காத்தி எக்ஸ் பிளேயர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். CSKல 2010 இருந்து 11 வரைக்கும் விளையாடி இருப்பாரு. அதே மாதிரி RCBல 2014 வரைக்கும் விளையாடி இருப்பாரு. இப்படி இருக்கிற தருணத்துல CSKல வெற்றி கோப்பையை அடித்தரப்போ அவர் இருந்தாரு. ஆகையினாலதான் கம்பேர் பண்ணி இருக்கிறாரு CSK டீமையும் RCB டீமையும். இந்த 2010 இருந்து 14க்குள்ளார அதை தற்பொழுது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இப்போ RCB கப்பே ஜெயிக்க முடியல. அவங்க ஒற்றுமையா செயல்படுறாங்களா? இல்ல அந்த அணி நிர்வாகம் வந்துட்டு எல்லாருக்கும் கான்ட்ரிபியூஷன் கரெக்டா கொடுக்குதா? எல்லாரையும் ஒற்றுமையா சேர்க்குதா? அவங்களுக்கு என்ன தேவைன்றது சரியா செய்யுதா? அவங்க கூட பேசுறாங்களா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இது மொத பாயிண்ட்.
இதனாலதான் கண்டிப்பா ஆர்சிபி அணி ஜெயிக்க முடியாததுக்கு காரணமே. ஏன்னா சிஎஸ்கேல தோனி ஒவ்வொரு வீரருக்கும் பின்னால் நின்று தட்டி எழுப்புகிறார். அவர் அதே மாதிரி அணி நிர்வாகமும் எல்லாத்தையும் கோஆபரேட் பண்ணி அவங்க எல்லாருமே செயல்படணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒற்றுமையா செயல்படுது. பெரிய வீரர், சின்ன வீரர், அதே மாதிரி இந்திய வீரர்களும் சரி, வெளிநாட்டு வீரர்களும் சரி சிறப்புடன் செயல்படுகிறார்கள். மிங்கிள் ஆகி அந்த அணியில இருந்தாலே பிரபலம் ஆயிடுறாங்க சிஎஸ்கேல. ஆனா ஆர்சிபில இருக்கும் பொழுது அப்படிலாம் கிடையாது. வெறும் 3 வீரர்கள் மட்டுமே எப்பொழுதும் பிரபலமா இருப்பாங்க. 3-4 வீரர்கள் மட்டும்தான் போக்கஸ் பண்ணாங்க. அணி நிர்வாகம் கூட அதே வேலையை தான் செய்யும் சொல்லிட்டு அவர் குறை சொல்லி இருக்கிறார். இதனாலதான் ஆர்சிபி அணி இதுவரை வெற்றி பெறவில்லை. இந்த வாட்டியாவது அவங்க ஒற்றுமையா செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். அணி நிர்வாகம் 11 வீரர்கள் மேலேயும் போக்கஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா சிஎஸ்கே அணியில வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையோடும் ஒரே நேரத்தில் எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆர்சிபில அப்படி கிடையாது. தனித்தனி ஒரு சுயரூபம் எடுத்து அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா 3 பேர் மேல மட்டும்தான் அணி நிர்வாகம் போக்கஸ் பண்ணும். பிராண்டடா பார்க்கப்படுவது ஒரு 4 பேர் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வகையில் தான் ஆர்சிபி அணி தொடர்ந்து தோல்வியை அடைந்து வருகிறது. ஆனா ஃபேன் பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஏன்னா அதுல விராட் கோலி, கிறிஸ் கெயில், அதுக்கப்புறம் ஏபி டிவிலியர்ஸ் இவங்க எல்லாம் சம ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்படிப்பட்ட வீரர்கள் இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆகையினாலதான் இந்த மாதிரி ஒரு குறையை எக்ஸ் வீரர் சதாப் ஜக்காத்தி வைத்திருக்கிறார். இவ இரண்டாவது பரவாயில்லை, ஒரு டீமுக்கான தோல்வி, ஒரு டீமுக்கான வெற்றி. ஆனா கேஎல் ராகுலுக்கு அடுத்தடுத்த சோகம் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது. இந்திய அணியில தான் இப்படி 5வது இடம், 4வது இடம், 3வது இடம், ஓப்பனிங் இப்படி மாற்றி மாற்றி பிளெக்சிபிளா ஸ்பேர் டயர் மாதிரி அவர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அத்தனை இடத்தும் கிடைச்சாலும் அவர் அவருடைய ஃபார்மை நிரூபிச்சிருக்கிறாரு. அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையே கொடுத்திருக்கிறது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபில கூட ஒரு 100 அடிச்சிருப்பாரு. இப்படியெல்லாம் பல இடத்துல இறங்கினால் கூட அவரை திறமையை அவர் காட்டிடுறாரு. ஆனா இந்த ஐபிஎல்ல கூட இப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி டெல்லி அணி இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, அபிஷேக் போரல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிசிஸ், இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹாரி ப்ரூக் வந்து இங்கிலாந்து பிளேயர் வந்து நான் எங்க நாட்டுக்காக விளையாட போறேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து விலகிட்டாரு. விலகிட்ட உடனே மிடில் ஆர்டர்ல ஆள் கிடையாது. ஆகையினால இப்ப அக்சார் பட்டேல் வேற கேப்டன், இவர்கிட்ட கொடுக்குறேன்னாங்க. ஆனா இவர் வந்து நான் வேண்டாம், நான் அவங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அப்படி கொடுக்குற பட்சத்துல இப்ப அக்சார் பட்டேல் என்ன கேட்டிருக்காருன்னா, இல்ல நீ மிடில் ஆர்டர்ல தான் விளையாடணும், ஏன்னா ஹாரி ப்ரூக் இல்ல, நீ தான் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி இருக்கிறாரு. இப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, நீங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல ஐபிஎல்ல 33 மேட்ச் மட்டும் தான் விளையாடி இருப்பாரு. அப்படி விளையாடும் போது அதுல என்ன ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருன்னா 117, சராசரி 29. மொத்தமா 33 மேட்ச் சேர்ந்து 500 ரன் தான் அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல சரியா ஆடல. அவருக்கு ஓப்பனிங் கிடைச்சா இன்னும் செமையா ஆடுவாரு. ஏன்னா ஓப்பனிங்ல 600 ரன்களை கடந்து இருப்பார். எப்படி விராட் கோலி சீசன் அடிக்கிறாரோ அந்த மாதிரி 4 சீசன்ல 600 ரன்களை அடித்து வைத்து விராட் கோலிக்கு அடுத்து இவர் தான் இருக்கிறார். ஓப்பனிங் இறங்கும் போது இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை 4வது, 5வது இடம், 3வது இடத்துல போட்டா அவர் எப்படி ஆடுவாரு? அதுவும் இல்லாம லக்னோல வேற அவருக்கு மனசாபம் ஏற்பட்டு ஆகையினால் அவர் பிரிஞ்சு வந்தவர். 14 கோடிக்கு டெல்லி அணி எடுத்து கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஆனா அவர் ஏத்துக்கல. இருந்தாலும் ஓப்பனிங்ல வைப்பாங்கன்னு பார்த்தா மிடில் ஆர்டர்ல வச்சா அவர் எப்படி சமாளிப்பாரு? அவருக்கு என்ன இடம் பிடிக்குன்னு அவர்கிட்ட கேட்கணும். இந்திய அணிலையும் கேட்கறது இல்ல, டெஸ்ட் ஆடும் போதும் கேட்கறது இல்ல, ஐபிஎல்லையும் கேட்கறது இல்ல. இப்படி கேட்காம இருந்தா அவர் எப்போதான் அவரோட பொசிஷன்ல நிரூபிப்பாரு? கடைசி வரைக்கும் மாற்றி ஆடக்கூடிய ஒரு நபர்னா அந்த இடத்துல அவருக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ரன் அடிக்கிற ஒரு தோரணை, சாதனை இது எதுவுமே இருக்காது. கடைசி வரை அவர் பேலன்ஸ் பண்ற ஒரு பிளேயராகவே, ஸ்பேர் டயராகவே இருந்துட்டு போயிடுவாரோன்ற ஒரு பயம் அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. கேஎல் ராகுல் மாதிரி இன்னொரு நபரும் வருந்தி கொண்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். 2023 ஐபிஎல் ஃபைனல் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்படி கடைசி நேரத்தில் கடைசி ஓவர்ல மோஹித் சர்மா போடுறாரு. அந்த கடைசி ஓவர்ல பேட்டிங் ஆடுறது ரவீந்திர ஜடேஜா. 13 ரன்கள் தேவை. 4 பால் மோஹித் சர்மா வீசினாரு. 3 ரன்கள் மட்டுமே அடித்திருந்தார் ஜடேஜா அவர்கள். ஆனா கடைசி 2 பால் மாறி போச்சு. வாழ்க்கையே மாறி போன மாதிரி தான் இப்ப மோஹித் சர்மா உளறி தள்ளி இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பால் 6, அடுத்த பால் பவுண்டரி எடுத்து அந்த 10 ரன்களையும் அடித்து கோப்பையை வென்று விட்டார்கள். இது சாதாரண ஒரு லீக் மேட்சா இருந்தா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா ஏத்துக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா ஏத்துக்கலாம். ஆனா இது ஃபைனல் ஆச்சே, இதோட முடிவு பெற போகிறது. இந்த ரெண்டு பால் அவரை விமர்சனம் ஏற்படுத்தி கரையா வந்து அவர் மேல பூசிருச்சு. ஏன்னா அவர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா கோப்பை குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்திருக்கும். அதுல இருந்து இப்ப விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அடுத்த சீசன்ல ஒண்ணுமே பண்ணல, சரியா சோபிக்கல. அதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த தோத்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 14 மேட்ச்க்கு 27 விக்கெட்டை எடுத்திருப்பார். அந்த 2 பால் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரை ஏற்பட்டு அந்த கரையை துடைக்க முடியாம அந்த விமர்சனத்திலேயே மூழ்கடிக்கப்பட்டார். ஆகையினால இப்ப டெல்லி அணிக்கு வந்திருக்கிறாரு. டெல்லியில சிறப்பா தான் செயல்படுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. அந்த வகையில அந்த சீசன்ல மட்டும் அந்த 2 பால் ஷார்ப்பா போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் கப்பை வாங்கியிருக்கும், சிஎஸ்கே கப்பை இழந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல கான்பிடென்டா இருந்தது ஜடேஜா. ஆகையினால மோஹித் சர்மா லூஸ் விட்டுட்டார். கடைசி பாலாவது அவர் கொஞ்சம் மைண்ட் பண்ணி போட்டிருக்கலாம், ஆனா அதுவும் போயிடுச்சு.
இதுல இன்னொரு விஷயம், சிஎஸ்கேல நம்முடைய தல தோனி, மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க இது வரைக்கும் களத்துல பொறுமை எழுந்திருக்கீங்களா? ஏன்னா கேப்டன் கூல் சொல்றாங்க. கேப்டன் கூல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்திய அணி ஒரு எட்டாக்கணியா தான் இருந்துச்சு. ஐசிசி கோப்பைகள் எல்லாமே அதை தொட முடியாத ஒரு நிலை கொஞ்ச காலத்துக்கு. அந்த காலகட்டத்தில் 3 ஐசிசி கோப்பையும் வெல்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த தல தோனி தான். ஆகையினால இவர் கேப்டன் கூல் நிறைய பேர் அழைச்சாங்க. களத்துல இவர் அமைதியா இருக்கிறாரு, கோபமே பட மாட்டேங்கிறாரு. கோபத்தை விட அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸான விஷயம் என்ன தெரியுமா? சிரிக்க மாட்டாரு, ஆனா அமைதியா இருப்பார். கோபம் எல்லாம் வரும், அதை கட்டுப்படுத்துறது தான் அவரோட வேலை. அப்படி இருந்து நீங்க மீறி செயல்பட்டு, அதாவது தப்பா எமோஷனா போன விஷயம் எதனா இருக்கான்னு கேட்ட கேள்விக்கு 2019 ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச். அப்படி நடக்கும் பொழுது பென் ஸ்டோக்ஸ் போடப்பட்ட ஒரு பந்து நோபால் என அறிவிக்கப்பட்டது. ஆனா 2வது நடுவரால் மீண்டும் வாபஸ் பெறப்பட்டது. அந்த நேரத்துல இந்த லோக்கல் மேட்ச்லாம் கேப்டன் அம்பையர் கிட்ட போயிட்டு வாதம் பண்ணுவாங்க, இல்ல அடுத்த டீம் கிட்ட போயிட்டு வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தல தோனி அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுத்த உடனே மாஸ் சவுண்ட் வந்திருக்கும். அந்த சவுண்ட் எல்லாம் ஓகே, அவரோட என்ட்ரி எல்லாம் ஓகே, பயங்கரமா இருந்தது. அவர் போயிட்டு ஆர்கியூ பண்ணுவார், அதை ரிட்டர்ன் வாங்குவார், நிறைய விஷயம் நடந்தது. ஆனா அந்த இடத்துல 50% ஊதியம் அபராதம் கட்டினாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குது, அம்பையருக்கு எல்லாருமே தெரியும். தப்பா கொடுத்தா கூட அம்பையருக்கு தான் அபராதம் போவோம், அப்படி இல்லையா மன்னிப்பு கேட்பாங்க, எதனா பண்ணுவாங்க. ஆனா நம்ம உள்ள நுழையக்கூடாதுன்றது அங்க ஆர்கியூ. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் அதை மீறி எமோஷனலா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது நம்ம ஒரு முடிவை எதிர்பார்க்கறோம்னா அந்த முடிவு தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற விதியெல்லாம் இங்க கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல பொறுமையா இருந்து வாயை பொத்திக்கிட்டு மூச்சை இழுத்து விட்டோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும். முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் முடிவெடுக்கிறானா கண்டிப்பா தோத்து போயிடுவான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தோனிக்கு ஏன் இவ்வளவு வெற்றிகள் கிடைத்தது. கோபத்துடன் செயல்படாம முடிவெடுக்கும் பொழுது பொறுமையாக இருந்திருக்கிறார். அந்த டெசிஷன் எடுக்கும் போது அவ்வளவு பொறுமையா இருந்ததுனாலதான் அந்த டெசிஷன் கூட வெற்றி பாதையில போயிட்டு முடியுது. யோசிக்கணும், ஒரு பொறுமையா இருந்து மூச்சு இழுத்து விட்டு யோசிச்சா மட்டும்தான் உங்களால வெற்றி அடைய முடியும் சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களுக்கே அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல மட்டும்தான் நான் பொறுமை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அதே நிருபர் தோனி அவர்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார், நீங்க இதை மாத்தலாம்பா, பெண் வாழ்க்கையில போயிட்டு நீங்க இதை மாத்திட்டீங்களா, அது எதை வேணாலும் மாத்திக்கலாம், அப்படி மாத்தணும்னு நினைச்சா நீங்க எதை மாத்துவீங்கன்னு கேட்ட கேள்விக்கு தோனி அவர்கள், நான் எதையுமே மாத்த மாட்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே அன்பு ஆரவாரம் எல்லாமே சிறந்து இருக்கிறது, ஆகையினால அந்த அன்பும் ஆரவாரம் கிடைக்கிறதுனால ஒண்ணு கூட மாத்தணும்னு என் லைஃப்ல நான் நினைக்கவே இல்லை. அதுவும் இல்லாம 2019 சர்வதேச போட்டிகள் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கூட எனக்கு அந்த அன்பும் ஆரவாரமும் கிடைச்சிட்டே இருக்கு. சோ நான் எதையுமே மாற்ற விரும்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னதான் இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரசிகனாக நாம என்ன நினைப்போம்னா, நான் பண்றதை விட நான் என்ன நினைச்சேன்னா 2019 கபில் ஒரு ஆங்கிள் இருந்து ஸ்டிக் அடிச்சிரு, அதாவது ரன் அவுட் அடிச்சிருப்பாரு. அந்த ரன் அவுட்டுக்கு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கும். அதை மட்டும் எப்படியாவது இழுத்து சேஃப் ஆக்கிட்டு அந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தே ஆகணுன்றதுக்காக அவரை ரன் அவுட்ல இருந்து காப்பாத்தி இருப்பேன். அது மாதிரி அவருடைய ரசிகராக நீங்கள் அவருக்கு எதனா ஒண்ணு மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா எதை மாற்றி அனுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.